வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நிறைய நியூஸஸ் வந்து நம்ம காதுல கேட்டுட்டு தான் இருக்கோம். அவங்க மட்டும் கிடையாது, லைஃப்ல எல்லா பெண்களுமே இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணி ஒன்று அதில் மீண்டு வந்து வாழ்ந்துருவாங்க, இல்லைன்னா அந்த லைஃப் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்து வாழ்ந்துடுவாங்க. பட் இந்த தப்பான முடிவுலாம் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற உறவு வந்து கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சுன்னா மேபி வந்து அந்த பெண்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே அமையாது. என்னது வந்து லவ் மேரேஜ். நான் கல்யாணம் ஆகிட்டு வரும்போது எனக்கே வந்து பொங்கல் சீரா அப்பா அம்மா வச்ச நகை வந்து கவரிங் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ரொம்ப ஹர்ட் ஆனிச்சு. இப்போ அந்த நியூஸை கேட்கும் போது நமக்கு ஹர்ட் ஆன மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆகி அந்த பொண்ணு தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ பெண்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிற உறவு மட்டும் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க அந்த லைஃப்பை வந்து சக்ஸஸாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த உறவு சரியாக அமையாமல் தான் பெண்கள் வந்து தப்பான முடிவு எடுத்துடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்